பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க. அண்ணா கல்யாணம் ஆன பொண்ணு காஃபி கொடுப்பாளா? Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். it was a very nice feeling. Explain பண்ண முடியாது அந்த feeling. First time I'm seeing. அதுவும் இல்லாமல் ரொம்ப இன்டென்ஸான சீன்ஸாக இருந்தது. We had love portions but majority சோகமாக கொஞ்சம் இன்டென்ஸாக நல்லா இருந்தது பார்க்க. இட்ஸ் ஃபீல் குட் ஃபிலிம். எல்லா ஜானர்ஸும் இருக்குது இல்லையா, ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தது ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ, பட் அன்எக்ஸ்பெக்டட் தான் சொல்லுவேன். அதுக்காகவே வந்து தியேட்டர்ஸில் பாருங்க. தேவிகா, பிகாஸ் ஷீ இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அண்ட் ஐ ஃபீல் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்போம் பார்க்க. அது ஸ்க்ரீனில் பார்த்தப்போ தான் அது ரியலைஸ் பண்ணேன். பட் ஷீ டிட் அன் அமேசிங் ஜாப். ரொம்ப க்யூட்டாக அழகாக கேரி பண்ணியிருக்காங்க இந்த ரோலை. யோலோ, யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ். ஸோ அதுக்காகவே வந்து இந்த படத்தை பாருங்கள். ஸோ மூவி வந்து ஒரு பக்கா என்டர்டைனருங்க. 2 ஹவர்ஸ்க்கு நீங்கள் ஜாலியாக சில்லாக ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஃபேமிலியோட வந்து பார்க்கணும், ஒரு வீக்கெண்டுக்கு என்ஜாய் பண்ணணும்னா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்கு மூவி. ஆமாம், நியூ ஃபேஸாக இருந்தாலுமே அவங்களோட ஒர்க் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. மேபி அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒர்க்ஸ் நிறையா பண்ண ஃபேஸஸாக இருப்பாங்க, நமக்கு தெரியாத ஃபேஸஸாக. எல்லாருமே ஒரு ரெப்ரசன்டேட்டாக ஒரு தேட்டருக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ப்ரோ நல்லா இருந்தது ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரோ ஆக்சுவலி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க ப்ரோ கான்செப்ட். ஓகேவா, ஃபேமிலியாக இருக்குது, கொஞ்சம் காமெடி அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. டெபியூட் படம் மாதிரி தெரியல ஆக்சுவலி. ஹீரோ நல்லா பண்ணியிருந்தார் ப்ரோ. ஹீரோயின் நல்லா நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு அவரும். நல்லா மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ. அந்த யோலோ சாங் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு லவ் சாங் ஒன்று இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலி நல்லா இருக்குப்பா. காமெடியாக இருக்குது, நல்லா இருக்குது. கதையில் நல்லா பிடிச்சிருக்கு. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி கொஞ்சம் இதுவாக போகுது. ஃபேமிலி பார்க்கலாம், நல்லா இருக்குது. நான் நல்லா நடிச்சிருக்கேன். நல்லா இருக்குது. மியூசிக்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா இருக்கு. வித்தியாசமான படம், வித்தியாசமான கதைன்னு சொல்றதை விட வித்தியாசமான முயற்சின்னு சொல்லணும். ஆல் இன் ஒன் ரூஃப்னு ஒரே சென்டென்ஸ்ல சொல்லலாம். ஆனா இது வந்து ஆல் இன் ஒன் ஒண்டர்ஃபுல் ரூஃப் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு நான் செலச்சவங்க இல்லை, நீங்க செலச்சவங்க இல்லைங்கிற மாதிரி எல்லா டெக்னீஷியனும் ஒருத்தர காம்படிட்டிவா பண்ணியிருக்காங்க. இது வந்து நியூலி ஃபேஸ் பண்ண மாதிரியோ நியூலி டெக்னீஷியன் பண்ண மாதிரியோ இல்லை. இது வந்து வெரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு 50 படங்களை கொடுத்தவங்க பண்ண மாதிரி தான் எல்லாரோட பார்ட்டுமே இருக்கு. வெரி குட், அருமையான படம் பார்த்த ஃபீல் இருக்கு. நல்லா இருந்துச்சுப்பா, எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரே இதில் கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுவெல்லாம் தெரியல. எல்லாமே நல்லா இருந்துச்சு. காமெடி எல்லாம் போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லாவே இருந்துச்சு. சாங்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. மூவி ரொம்ப சூப்பராக இருக்கு. ஃபேமிலி கண்டென்ட் அண்ட் சாங்ஸ் அண்ட் காமெடி ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுற விதங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கு. சாரி, ஆக்சுவலாக டைட்டில் என்னவோ நினைச்சேன், பட் மூவி வந்து அல்டிமேட் சூப்பர். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நல்ல மூவி நினைக்கிறேன். சூப்பராக என்னன்னா ரெண்டு ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொன்று நம்ம அந்த பாப் மார்லி இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காரு. பாப் மார்லிக்காக இந்த படத்தை இன்னொரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஜி பிரகாஷ் பாட்டுலாம் சூப்பராக இருக்கு. சூப்பராக ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, ஆனால் செகண்ட் ஹாஃப் சூப்பராக போகுது. வேற லெவல். பக்கா பக்கா நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. பாட்டுலாம் நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பர், நல்லா இருக்கு. ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல நியூ கேரக்டர், நல்லா இருக்கு. அப்படிலாம் தெரியல, நல்லா இருக்கு. ஆனால் படம் சூப்பரா இருக்கு, வந்து பார்க்கலாம். எல்லாரோட காமெடி சீனும் நல்லா தான் இருக்கு, வந்து பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு படம். நல்லா இருந்தது. நல்ல ஒரு ஸ்டோரி. புரியல ப்ரோ? என்ன பிடிச்சிருந்துச்சு? பிடிச்சிருந்தது. படம் தான் நல்லாவே பிடிச்சிருக்கு. அதுலயும் அந்த கடைசி பாட்டுலாம் ரொம்ப சூப்பர். மாடல் ரொம்ப பிடிச்சது வந்து அந்த சாங் நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷோட ஒரு இது நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது டான்ஸே நாங்க ஆடி இருப்போம், ஆனா ஆட முடியல. சிச்சுவேஷன் ஃபேமிலில அமைதியா போயிட்டோம். வைப் தான் அது. வைபே டைட்டிலே ஒரு மாதிரி இருக்கும்போது படமும் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஒண்ணுமே புரியல. ஒரு மாதிரி சர்ப்ரைஸாவே வச்சு கொடுக்குறாங்க. ஆரன் மாதிரி நடக்குது, ஃபேமிலி வருது, லவ் வருது, வேற ஆக்ஷன் வருது.
ஆகாஷ் வந்து சீரியலில் எல்லாரும் பார்த்துருப்பாங்க, இப்போ வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க. ஓகே, டிஃப்ரெண்டாக தான் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. ஷகீஸ்னா சேவியர் சார் நல்லா பண்ணியிருக்காரு. மெலோடி சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல வந்து ஆக்சுவலா ஆக்ட் பண்ணவங்க வந்து ரொம்ப நேச்சுரலா இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி ஃபேக்கா அந்த சீனுக்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை, நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரி இல்லை எதுவுமே, ரொம்ப நல்லா இருந்தது. கரெக்டான டைட்டில், கரெக்டான ஆப்டான டைட்டில் ஃபர்ஸ்ட் யாருக்கும் புரியாது. பட் when you see the movie புரியும், ஏன் அந்த படத்துக்கு அந்த டைட்டில் வச்சிருக்காங்கன்னு புரியும். The title has a reason for it. எல்லாமே இது வந்து தனியாக ஹாரர் தனியாக ஃபன் அப்படிலாம் பிச்சுலாம் வைக்கல டேரக்டர். அப்படியே போகிற போக்கில் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளேலேயே ஹாரரும் இருக்கும், ஃபன்னும் இருக்கும், லவ்வும் இருக்கும். அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படியே ஒரே மாதிரி போகும். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம், குழந்தைங்க எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பாக இது எல்லாருமே பார்க்கணும். ஒரு மெசேஜோட தான் டேரக்டர் விட்டுருக்காரு. அது என்ன மெசேஜ் நீங்கள் படத்தில் வந்து பாருங்க. நான் ஸ்பாயிலர் கொடுக்குறோம்ல. தேங்க்யூ. அருமையான படம், எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கணுங்கிறது இது எவ்வளோவுக்கு ஒரு எவ்வளோ பிரம்மா. அதான் சொல்லிட்டேனே, ஒருத்தருக்கு ஒருத்தவங்க சளைச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் காம்படிட்டிவா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நான் பெருசா, ஃபைட்டு நான் பெருசா அப்படின்லாம் எல்லாருமே எல்லாருக்கும் பெரியவங்களா பண்ணி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேல 150 நாள் வரைக்கும் ஓடுறதுக்கு வாய்ப்பு. டைரக்டர் அதான் நியூ படம்னே சொல்ல முடியாது, அதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் பண்ண மாதிரி, எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிக் டைரக்டர் பண்ண மாதிரி, எக்ஸ்பீரியன்ஸான ஃபைட்டர் பண்ண மாதிரி, எக்ஸ்பீரியன்ஸ் டான்சர் பண்ண மாதிரி, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. வெரி பிரமாதம். எங்க கதிர் நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதுதான் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அந்த இதுல காட்டும் போதே இப்படிதான் வரப்போகுதுன்னு நினைச்சோம். டார்லிங் மாதிரி இல்லாம வேற மாதிரி முடிச்சிட்டாங்க. தாராளமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காமிங் போது ஐயோ பார்க்க முடியாதோன்னு நினைச்சேன். நானும் என் பொண்ணு பக்கத்துல இருந்து நல்லா தான் பார்த்தேன். என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலா இது காமெடின்னு சொல்ல முடியாது, பட் நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட் அந்த மாதிரி தான் சொல்லலாம். சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஹீரோ, ஹீரோயின் அண்ட் எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப அழகா அவங்களோட கேரக்டர்ஸ் இன்வால்வ் வாங்கி பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸ்க்கும் போர் அடிக்காத மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். ஒரு வாட்டி கண்டிப்பா பார்க்கலாம், போர் அடிக்காது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே நியூ ஃபேஸ் தான். எனக்கு தெரிஞ்சு அந்த செகண்ட் ஹீரோ வந்து நம்ம ரீசெண்டா வந்து சீரியல்ஸ்ல பார்த்துருக்கோம், அதனால தெரியும். மற்றவங்க யாருமே வந்து தெரியவே இல்லை. படவா கோபி சார் தெரியுது, அப்புறம் அந்த போலீஸ் கேரக்டர் பண்ணியிருந்தாரு, அவர் யூஸ்வலா தெரியும் எல்லாருமே, ரொம்ப வருஷமா இருக்கு. மற்றபடி எல்லாருமே நியூ ஃபேஸ் தான், ஆனா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு பீரியட்ல ஓகே இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ரொம்ப சூப்பர், ரொம்ப சூப்பரா நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா அழகா இருந்துச்சு. பாட்டு ரொம்ப சூப்பர், நல்ல மெலோடி அண்ட் லாஸ்ட் சாங் உளுந்தூர்பேட்டை சாங் அல்டிமேட் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹீரோட செகண்ட் ஹீரோ தான் சூப்பரா இருந்தா. அவர் கொடுத்த சின்ன ரோலுமே பயங்கரமா பண்ணியிருக்காரு. கடைசியில டான்ஸ் வேற ஆடி இருக்காரு, அது இன்னும் சூப்பரா. காமெடி தான், ஃபேமிலியா பார்க்கலாம். காமெடி பார்த்தலாம், ஃபேமிலி குழந்தைங்க மட்டும் பார்க்க கூடாது, மற்றவங்க எல்லாரும் வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப 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 நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்துல 6 பாட்டுமே நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி காடியா இல்லாம, ரொம்ப ஒரு மாதிரி லைட்ஸ் ஃபிளாஷ் எல்லாம் இல்லாம ரொம்ப நேச்சுரல் லைட்ல இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா பார்க்கலாம், ஃபேமிலியா கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு நல்ல மெசேஜோட இருக்க படம். ஒரு எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் சொல்ல வேண்டிய படம் தான் இது. லவ் நீட்ஸ் டு வெயிட், you have to give some time and space for love. அது இந்த படம் நல்லாவே ப்ரூவ் பண்ணியிருக்கு.